எகிப்தியர் கண்களிலே தயவு கிடைத்தது. 430 வருடம் கழித்து எகிப்தை விட்டு புறப்பட்டு சொந்த தேசத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. 430 வருஷம் இருந்தாங்க. 400 வருஷம் மிகவும் ஊத்தரப்பட்டாங்க, மிகவும் ஊத்தரப்பட்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகிறார்கள். எகிப்தை விட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. கவனிங்கள், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவர்கள் கொடுத்தார்களாம். என்ன கேட்கிறாங்களோ அவர்களுக்கு அதை கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 105 சங்கீதம் 37 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 105 சங்கீதம் 37 வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். 430 வருஷம் இருந்துட்டு 78 போகும்போது சும்மா போகல. அன்றைக்கு எப்படி புறப்பட பண்றாரு? வாய்த்தாங்க சொல்லுங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் வெறுமையானது வேற மாட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களோடு நம்மை புறப்பட செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது, there was none feeble among his tribes. பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இல்லையா அந்த சோத்திரம் கோத்திரங்கள் இல்லை. ஆமென். சோத்திரம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் நல்ல பலத்தோடு சுகத்தோடு காத்து கொண்டார். நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். சோத்திரம். பலவீனப்பட்டவன் ஒருவன் ஆயிலும் வந்ததில்லை. சோத்திரம். அப்ப ஆண்டவர் எகிப்தியர் கண்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்கப்படினார்? தயவு கிடைக்கப்படினார் என்று பார்க்கிறோம். கண்பாளர்களே, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால், தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. எங்கேயாவது கேட்டா யாராவது ஜனங்கள் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எதனால கிடைக்கிறது? கர்த்தர் அங்கே மனுஷ தயவை அவங்க என்ன பண்ணினார்? உண்டாக்கினார். அல்லேலூயா.